சோஷியல் ரிலேட்டடாகவே இருக்கக்கூடிய நம்மளோட பிக் 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 பிராண்ட் அம்பாசிடர் நம்மளோட மேம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். மேம் ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ் மேம். ஒரு பெரிய கைத்தட்டலோட உங்களை வரவேற்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேமோட மூவிஸ் தர்மதுரை அன்பு செல்வியாவும், வட சென்னை பத்மாவாவும், கனா படத்துல கௌசல்யாவும், NVB துளசியாவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடிக்கக்கூடிய மூவிஸ்லயும் சரி, அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்லையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்ல தான் நம்மளோட ஐஸ்வர்யா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கேற்றி அழகு பார்க்கறதுல நம்ம எல்லார் கூடவும் பயணிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்க கூடவே நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆலன் அண்ணா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். எங்க இருக்கீங்க? ஆலன் அண்ணா வெளியே போயிருக்காங்களா? ஓகே ஃபைன். கரெக்டான நேரத்துல கரெக்டா ஆலன் எப்போ இருப்பாங்க அப்போதைக்கு மேம் மேலே ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் கரெக்டாக அவங்க இந்த டைம் வெளியே போயிருக்காங்க. ஸோ ஓகே மேம் கிட்ட வந்துட்டு சில கேள்விகள் கேட்கலாம் நம்ம. கண்டிப்பா. சூப்பர். நீங்கள் காலைல பேசினபடி பார்த்தா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்கள் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சிங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட் எனக்கு இந்த சாப்பாட்டு மூலமாக நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டே நம்ம அண்ணாக்கு போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசில் தெர் ஆர் டேஸ் தட் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்குது. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுடலாம். பட் எனக்கு ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போது நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பாக நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் ட்ரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும்போது தான் வந்து அதை உணர முடியுது. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணுன்னா ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லைனா ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலயமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ் அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல், ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு லான்ச் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம், ஒரு 35 rupees நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு
நம்ம நிறைய சேனல் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 rupees if I'm right, okay? மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மை டியர் பிரதர் ஆலன் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஐடியா. மேபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார், அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் வச்சுருக்காரு. ப்ளீஸ் ஆலன், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஹோப்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த ஹோப்புன்றது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது பண்ணணும்னு, விச் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஆனால் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு நிறுவனம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், அவங்களோட அக்கௌண்டிங் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லெஜெட்டாக இருக்கணும், அதோட லெஜர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 year ப்ளஸ்ஸாக 1 வருஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ண கிடச்ச பலன் தான் இது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப் வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பற்றி சின்னதாக சொல்லணுன்னா எப்படின்னா, நாங்கள் கேட்குறதெல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதுன்னு. எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்வேன், இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு இவங்களெல்லாம் மாதம் நான் பார்த்தே ஆகணும். நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையாக கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்கள் உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனால் எப்படி ஹோம்லெஸ்க்கு போடுறோம் என்ன பண்ணுறோன்றது தெரியாதனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமாக ஆகி இந்த மாதம் உள்ள காரியங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைனா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களால் முடிஞ்சது நீங்கள்லாம் வந்தவங்க 35 rupees if you're going to give per month, it can bring a lot of hope to a lot of people. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான் இவங்களாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் when we launch this. வாழ்க்கையில் வந்து ஹோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன நம்பிக்கை வந்து எல்லாரையும் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராஜெக்ட் ஹோப் அப்படின்றது இன்றைக்கி லான்ச் பண்ணுறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்சானா டோனர், ப்ளீஸ் நீங்களும் வரணும். பிகாஸ் யூ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டுடே. ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். ஷமீர் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வரணும். ஆன் த வே. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கும், எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமாக நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் டுக் 1 year. ஸோ இட் கிவ்ஸ் அ ஹியூமன்ஸ் ப்ளஷர் டு லான்ச் திஸ். வேறு ஆர் வி இன்வைட்டிங் எனி ஒன்? தட்ஸ் இட். ஓகே. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றதை நாங்கள் இப்போமே காமிச்சிட போகிறோம். ஏன்னா மாதம் இவங்களுக்குலாம் நாங்கள் மளிகை பொருள் கொடுப்போம். ஸோ இந்த மளிகை பொருள் போகணுன்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதோட தொடக்கட்டாக இருக்கட்டும், நிறைய குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நேரடியாக உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த மாதத்துக்கான கிராசரி ஐட்டம்ஸை நம்ம இன்னைக்கு உங்கள் முன்னாடியே கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது நம்ம சாத்தியமாகும். எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டுவோமா? பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ். ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் எல்லாரும். எல்லா மக்களையும் மேடைக்கு ஏற்றி அழகு பார்க்க போகிறோம். திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க, சுற்றி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் இன்னைக்கு சென்னைக்கு நம்மளால என்ன முடியுதோ அதை
நம்ம இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கணும், மேம் சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரோட அடுத்த மோட்டோவா இருக்க போகுது. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் ஆன் ஹங்கருக்காக கைத்தட்டல் கொடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. கண்டிப்பா இது இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். அடுத்த வருஷம் இன்னும் இந்த க்ரௌட் வந்து அதிகமாகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இல்லாதவருக்கு கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரமே கிரியேட் ஆக போகுது. எல்சான்னு சொல்லிட்டு அந்த அக்கா அவங்களோட கணவர் வந்து கைவிட்டுட்டாங்க. சின்ன குழந்தையா எங்க குட்டி பொண்ணு இருக்காள் பார்த்தீங்களா, அந்த குட்டி பொண்ணை வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹெல்ப் ஆன் ஹங்கர் டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களும் ஹெல்ப் ஆன் ஹங்கர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து நடக்கணும். இதே மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம எடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா இந்த மொய் விருந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இவங்களுக்கு. இவங்களோட கையால நம்மளோட ஐஸ்வர்யா மேமுக்கு ஒரு சின்ன டோன் ஆஃப் லவ் அண்ட் இந்த பவுல்ல இருக்கக்கூடிய நெல் விதைகள் எல்லாமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே.